அப்ப ராகாப்ன்ற வேசி வந்து அவ கீழ்ப்படிஞ்சவனாம், உள்ள இருக்கிறவன் எல்லாம் நல்ல வேலைகள் எல்லாம் கீழ்ப்படியாதவனா. காலை எழுந்திரிச்சு சூரியனை பார்க்குறான் ஒரு குரூப்பு, நல்ல பய அவனெல்லாம் கீழ்ப்படியாதவன் சொல்லிட்டு இந்த அம்மா வந்து தனியாக வந்து ஒரு பெரிய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவை கீழ்ப்படிஞ்ச அம்மான்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, நீங்கள் வாசிக்கிற பைபிள் சொல்லுது. ராகாப் என்கிற வேசி அதையும் சொல்லுது, கீழ்ப்படியாதவர்களோடு. அப்ப இந்த கீழ்ப்படிஞ்சாலு, அப்ப கீழ்ப்படிதல்னா என்ன சொல்றீங்க? யோசுவாவின் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசித்ததினால் அவள் கீழ்ப்படிந்தவள், விசுவாசிக்காதவள் கீழ்ப்படியாதவள். நான் சொல்றேன் உங்களுக்கு, யாரெல்லாம் கிறிஸ்துவின் உபதேசத்தை அவர் சிலுவையில் முடித்ததை விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் விசுவாசித்ததனால் நீங்கள் கீழ்ப்படிந்தவர்கள், விசுவாசியாதவர்கள் கீழ்ப்படியாதவர்கள். அப்ப இன்னைக்கு வெளியில இருக்கிறவங்கலாம் விசுவாசிக்காதனால கீழ்ப்படியாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஸோ இப்படி எல்லா பிபிலிக்கல் வேர்டையும் நம்ம டீகோட் பண்ண வேண்டியது இருக்கு. அது ஒரிஜினல் மீனிங்கை முதல் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பைபிளை படி. இப்போதான் எனக்கு பைபிளுடைய அர்த்தம். அதனால என் அன்புக்குரியவர்களே, ஸோ லெட்ஸ் கம் டு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவர்கள் பதில்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அது ஜனங்களுடைய மனதை தெளிவாக்கக்கூடியதாக இருந்தது. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம என்ன செய்தார்? விடுதலையாக்கும்படிக்கு. என்னதுமா? கலாத்தியரா 1:4. அங்கிருந்து நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களை பேசுவோம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து நம்மை விடுவிக்கும்படி சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீமோத்தேயு எல்லாம் பாருங்க, தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. எங்க எழுதுறார் பவுல்? நிருபத்தில் எழுதுறாரு. தீமோத்தேயு ரிலீஸ் ஆயிட்டான்பா அப்படின்றாங்க. ஆனால் ஹிஸ்டரி என்ன சொல்லுது? தீமோத்தேயு ஜெயிலுக்கே போகலையாம். ஜெயிலுக்கு நாங்கள் ரொம்ப நாள் தீமோத்தேயு கூட ஜெயிலுக்கு போயிருந்திருக்கான், ரிலீஸ் ஆயிட்டான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பைபிள் சொல்லுது தீமோத்தேயு வந்து விடுவிக்கப்பட்டான்னு. ஜெயிலிருந்து விடுவிக்கப்படலை. பவுல் சொல்கிறான், இது வரைக்கும் எனக்கு கூட இருந்து நீ ஊழியம் பண்ணப்பா, இத்தனை வருஷ காலம் எனக்காகவே நீ வேலை பார்த்த, இதோ என்னுடைய மரண நாள் சம்பவிச்சிருச்சு, என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், அதனால் என்கிட்ட இருந்து ஒன்று நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு தீமோத்தேயுவை அவன் பவுலுக்கு செய்த ஊழியத்திலிருந்து அவனை டெலிவர் பண்ணி அனுப்புகிறான். இன்னைக்கு கூட இந்த பதம், இந்த விடுவிக்கப்பட்டதுன்னா நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருந்தோம்னு அர்த்தம் கிடையாது. ஒரு வல்லமையிலிருந்து, ஒரு அதிகாரத்திலிருந்து நீங்கள் டெலிவர் ஆகிறீங்க. இன்றைக்கு கூட நீங்கள் வந்து சிலர் வந்து ராஜினாமா பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? அவர் வேலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். விடுவிக்கப்படுறதுன்னா என்ன நான் பேசுகிறேன், முதல்ல அந்த கோடு என்னென்று புரிஞ்சுக்காங்க. விடுவிக்கப்படுதல் அப்படின்னா, நீ ஒருத்தர் வந்து ஹவுசிங் போர்டில் வேலை பார்க்குறாரு, 50-58 வருஷம் வந்து அவருக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் வந்து தமிழ்நாடு ஹவுசிங் யூனிட் என்ன செய்தவரை பதவியிலிருந்து விடுவிக்கிறது. துரத்திட்டா என்ன எழுதுவாங்க? விடுவிக்கப்பட்டார். இப்போ விடுவிக்கப்பட்டார்னா இனிமே அந்த ஆஃபீஸில் இருக்கிற எந்த ரூல்ஸும் அவரை ஆளுகை செய்ய முடியாது. 10 மணிக்கு ஏன் வரலன்னு கேட்க, அவர் அடுத்து 10 நாள் வீட்டில் இருந்தால் கூட போன படியாங்க வரலான்னு கேட்க மாட்டாங்க. அவர் ஆபீஸ்க்கு வரலாம், வந்து மற்றவங்களை பார்க்கலாம், ஆபீஸுக்குள்ளேயே நின்னாலும் அவர் விடுவிக்கப்பட்டவராகவே இருக்கிறார். புரிஞ்சவங்களா சொல்லுங்க? ஆமென். அப்படியே நாம் எல்லோரும் இப்பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்திற்குள் நீங்கள் வாழ்ந்தால் கூட நீங்கள் விடுவிக்கப்பட்டு தான் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த விடுவிக்கப்படுதல் என்றால் என்ன? ஒரு ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் விடுவிக்கப்பட்டார்னா ஆபீஸ்ல இருக்க ரூல்ஸ் அவர் ஒன்றும் செய்ய, அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் விடுவிக்கப்பட்டபடினால் இப்பிரபஞ்சத்தின் ரூல்ஸ் எதுவுமே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கையை தள்ளுங்க ஒரு அவருக்கு. இதைத்தான் நாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இது இந்த இடையில வரும்போது தான் நாம் வந்து கடவுளாக இருக்கிறோம் இந்த பூமியில் வார்த்தையை பயன்படுத்தணும். அந்த வார்த்தை வந்து இப்போ நீங்கள் பிசாசு துரத்த போகிறப்ப இயேசுவின் நாமத்தில் சொல்லும்போது நீங்கள் என்னென்னமோ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த பிசாசு அமைதியாக இருக்குது. இயேசு அப்படின்னு நாமத்தில் சொன்னால் அந்த பிசாசு என்ன செய்யுது? அலருதுன்னா அடுத்து தொடர்ந்து எதையே சொல்லுவீங்க, அவ்வளோதான். எங்கேயாச்சும் வைப்ரேஷன் வந்துருச்சுன்னா அங்கே நின்று அதையே பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதில் ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. எல்லாம் சொல்லு, நான் கடவுளாக இருக்கிறேன். கமான் சே, நான் கடவுளாக இருக்கிறேன். என்னுடைய தகப்பன் கடவுளாக இருப்பது போல நானும் இந்த பூமியில் கடவுளாக இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். முதல் கேள்வி, நான் கடவுள் என்று சொன்னதினால், நான் கடவுளாக மாறுவேன் என்று சொன்னதினால் தான் ஒருத்தன் பரலோகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டான்? விழத்தள்ளப்பட்டான். இவனுடைய பயம் என்ன தெரியுமா? பிசாசு சொன்னா நான் உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இந்த வசனம் தெரிஞ்சுக்கிறதுனால தெரியாத தெரியல, ஆனால் தெரியாதாங்க இந்த வசனத்தை வச்சுக்காங்க கையில், நலமனு யூஸ் ஆகும்.
உன்னதத்துக்கு பூரா உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றவன் சொன்னான்ல, உடனே அவனை கீழே தள்ளிட்டாரு. எல்லாம் ஜாக்கிரதையாக கேட்டுக்க, நான் கடவுள் சீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் தான் ஒருத்தன் காலி பண்ணியிருக்கிறாரு. அதனால் நீ சொன்ன உன்னையும் காலி பண்ணிடுவார். இங்கே பாருங்க, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரு, நீங்கள் பக்கத்து வீட்டுக்கார யாரோ ஒரு ஆள் அதில் உங்கள் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நைட்டு ஒரு 11 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டு பீரோவை திறந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னங்க செய்வீங்க? எந்திரிச்சே என்னையா பண்ணுற அப்படின்னு நான் சொல்ல, இல்லை குழம்பு சட்டி எது மீதி இருக்கான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு பீரோவை திறந்து உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன செய்வீங்க? அவர் என்ன மோட்டிவில் வந்துட்டான்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. உடனே அவர் என்ன செய்வீங்க? பிடிச்சி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவீங்க. அடுத்த நாள் இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு நாள் உங்கள் வீட்டு பையன் பீரோ திறந்துக்கிட்டு இருக்கான். இவன் என்ன கூட்டு போய் போலீஸில் கொடுப்பீங்களா? சொன்னது அவன், அதனால அவனை தூக்கி அங்கே வச்சிங்க. அவன் வேலைக்காரன் சார், அவன் ஏஞ்சல் சார், பாலன் ஏஞ்சல் சார், சார் அவன் டிரைவர் சார், நம்ம சார் அவன் ஏஞ்சல் சார், அதனால அவன் தள்ளினா சார், நான் இல்லை சார். அவனை ஹேண்டில் பண்ணதையும் அதை வச்சு என்ன அவர் ஹேண்டில் டீல் பண்ணுவார்னு எப்படி சொல்லலாம்? நீ 1000 வருஷங்கள் அவர் தூச்சிக்கிட்டு இருக்காங்களா நின்ன மணிக்கு? யாருக்காவது எப்போதாவது வந்து கால் வலிக்கு உட்கார்ப்பான்னு சொல்லியிருக்காரு அவரு. ஆனா உன்னதங்களில் நம்மை அவரோடு உட்கார செய்கிறார். நான் கடவுள் என்கிற வார்த்தை தவறல்ல, அதை ஒரு தூதன் சொன்னது தவறு, பிள்ளை சொல்வது தவறல்ல. ஆமென். ஏனென்றால் நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்றுதான் இயேசு சொன்னார், என்றுதான் இயேசு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் கூட இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் தேவனாவேன் பிசாசு சொல்லும்போது அவனை தண்டித்த தேவன் பைபிள் சொல்லுது. நீங்க வேற கேடரு, அதை புரிஞ்சுக்காங்க. வேலைக்காரனு விழுகிற அடியை பார்த்துட்டு நமக்கு அந்த அடி விழுன்னு நீ நினைக்க கூடாது. அவனுக்கு உரிமை கிடையாது, ஆனா உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. உன்னதமானவர் ஒப்பாவேன். அந்த நேரம் கூட அவனை எத்தனை கூட காரணம் என் சீட்டு போயிருந்தான்ற பயம்லாம் கிடையாதான். என் பிள்ளை சீட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. என் சீட்டு. ஆமென். அவனை கூப்பிட்டு போய் உன்னதங்களில் அவரோடு கூட பக்கத்தில் வேற சீட்டு இல்லாமல் இன்சஃபிஷியன்சி ஆஃப் சீட்டா, சீட்டு இல்லை அதனால என் பக்கத்தில் உட்காந்துக்கப்பன்னு சொன்னாரா? இல்லை பரலோகத்தில் வேற சீட்டே இல்லைப்பா என் பக்கத்தில் உட்காந்துங்க சொன்னாரா? இல்லை கொஞ்சம் பக்கத்தில் உட்கார நல்லா இருக்குடா நம்ம 2 பேரும் சேர்ந்து அதுக்கு சொன்னாரா? வாட் இஸ் மென்ட் பை ஷேரிங் த த்ரோன்? என் சீட்டில் உட்காரான்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அத்தனை அதிகாரமும் உனக்கும் இருக்கிறது. நாம் இருவரும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறோம். தேவன் தன்னுடைய அதிகாரத்தை உங்கள்ட்ட பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்ட உங்களை தேவன் தேவர்களாகத்தான் வைத்திருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே என்னை சுத்தி மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். The moment I start understanding these all things, I start seeing manifestation. உடனே இப்போ நான் வியாதிக்கிட்ட போய் எப்படி தெரியுமா ஜெபிச்சேன்? ஆண்டவரே இந்த வியாதியை சுகமாக்க முடியும் உதவி செய்ய நான் ஜெபிக்கவே இல்லை. இப்போ வந்து நான் வியாதிக்கு பண்ணிக்கிறேன், நான் கடவுளாக வந்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில். இப்போ நீங்கள் கடவுள்னா என்னங்க செய்வீங்க? இந்த வியாதி சுகமாகட்டும் ஆண்டவரே அப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? வெளியேறு, ஹீல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இப்ப உங்களுக்குள்ள விசுவாசத்தின் அளவு அதிகமாகிறது. ஏன் இந்த காரியத்தை சொல்லும்போது பரிசேயர்கள் கல்லெறிக்க ஆரம்பித்தார்கள் என்றால், இந்த விஷயம் உச்சகட்ட ஒரு வெளிப்பாடாய் இருக்கிறபடினால், இயேசு செய்த அற்புதங்களுக்கெல்லாம் கல்லெறியாதவர்கள் நீங்கள் தேவர்கள் என்று சொன்னபோது அவர்கள் கல்லெறியும்படி எழுந்ததன் காரணம், மனிதன் எந்த காலத்திலும் தெரிந்து கொள்ளக்கூடாத ஒரு வெளிப்பாடு, அவன் தேவ சாயலாய் இருக்கிறான், அவன் தேவனாய் இருக்கிறான் என்பதை பிசாசு ஆழமாக நம்பினான். இவனுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடவே கூடாதியா. அவன் எவ்வளவு வேணாலும் கெஞ்சட்டும், உபவாசம் போடட்டும், கதறட்டும். இதோ எல்லோரும் உபவாசத்தில் கதருங்கன்னா சொன்னான். இதோ இந்த லெவலில் போயிட்டு இருக்கட்டும், விடு, உடனே கொடுத்துடக்கூடாது. இழுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இவன் இப்படியே வந்து உபவாசத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சி இப்படி கெஞ்சி இருந்தே இவன் வாழட்டும். ஆனால் ஒரு நாளும் அவன் தான் அதிகாரின்றது அவனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. ஆகவே உரிமையோடு வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து உதவி பெற்று வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்மை தள்ளிவிட்டான் ஐயா. அவனுக்கு பிடிக்காத என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய குமாரன் என்பதையும்
சரி, நான் இப்போ கேட்குறேன், எத்தனை பேர் தேவன் நீங்கள் கடவுள் இல்லை விட்டுருவோம், எத்தனை பேர் நீங்கள் கடவுளோட பிள்ளை சொல்லுங்கள்? கை தூக்குங்க. சரி, இறக்குங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க கடவுள் வந்து என்னுடைய பிதா அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. நல்லா தெரியுமா உங்களுக்கு பிதா தானா? சொல்லுங்கள், கை தூக்குங்க. நீங்கள் அவரை பிதான்னு சொன்னீங்கனாலே நீங்கள் கடவுள்னு சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. இயேசு சொன்னார், அவர் என் பிதா அப்படின்னாரு. உடனே சொன்னா, நீ தேவனுக்கு உன்னை சமமாக்குகிறாயா? பிதான் தானே சொன்னேன். பிதான்னு சொன்னாலே நீ அவர் சமம் தாண்ட அர்த்தம். கை தட்டுங்க. எங்க இருக்கு? யோவான் 5 5:18 வாசிங்க. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். சப்ஜெக்ட பேசினாலே உங்க மேல வெறியாயிருவாங்க. ஆமா, தேவனை தன் சொந்த பிதான் சொன்னனால அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுக்கு அவன் சமம்னு அர்த்தம். யூதர்கள் முறைப்படி இவர் எங்க அப்பான்னு நான் சொல்லிட்டேன்னா நான் வந்து அவருக்கு இருக்கிற எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. நீங்க தனியா நான் கடவுள்னு சொல்ல வேணாம். நீங்க அவரை பார்த்து அப்பா அப்படின்னாலே நான் கடவுள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப வேற ரூட்ல நீ அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற. ஆனா ஓப்பனா உடைச்சு பேசும்போது அது என்னமோ ஒரு வேலை பார்க்குது. அப்ப யாரெல்லாம் தேவனை தன் பிதா என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுக்கு சமம் என்பதை சொல்லுகிறார்கள். தேவன் உங்களை அப்படித்தானே படைத்தார். இங்க பாருங்க, நீங்கள் தேவனை போல் மாறுவீர்கள். நான் வந்து பாயிண்டா சொல்லாம பேசிக்கிட்டே போறேன், உள்ளுக்குள்ள ஆன்சர் வந்துகிட்டே இருக்கு. பிசாசு வந்து தான் சொன்னான் நீங்க தேவனை மாதிரி மாறிடுவீங்கன்னு. முதல் ஒரு வார்த்தை சொன்னேன், பிசாசு தான் தேவனை போல் ஆவேன்னு சொன்னா, நீ தேவன் சொன்ன அடி வாங்குவேன்னு சொன்ன. நீ அதுக்கு பதில் அழகா பைபிள் சொல்லுது, ஒரு வேலைக்காரன் தேவனாய் மாற முடியாது. எத்தனை வருஷம் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, 20 வருஷம் ஆகணும் ஆம்பளை பிள்ளை ஆயிருமா? 25 வயசுல ஆம்பளை பிள்ளை ஆயிருமா? அது 50 வயசு ஆனாலும் பொம்பளை பிள்ளை தான். நான் வந்து குறைச்சி கூட்டி பேசல, டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஆனா ஒரு பையன் 2 வயசு ஆனாலும் ஆம்பளை பையன் தான், அவன் சான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை. அப்ப நீங்க 2 வயசு ஆனாலும் நீங்க பிள்ளை. தூதன் பல 1000 வருஷம்னாலும் அவன் தூதன் தான். இந்த விஷயங்கள் மாறவே மாறாது. அப்ப தூதன் சொன்னனால அது தப்பு, நீங்களும் நானும் சொன்னா அது தப்பு இல்லை. அது நீங்க கூட சொல்லல, இயேசுவே சொன்னாரு, நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று உங்கள் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறதே. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஒரு தேவர். எத்தனை பேர் தேவர்களா இருக்கிறீர்கள்? அப்ப நான் உங்களை பார்த்து சொல்ல, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களால முடியாதது ஒண்ணுமே இல்லை. உங்களால சுகமாக்கப்பட முடியாத வியாதி ஒண்ணு இல்லை. போகாத மாதிரி நடிச்சுட்டுனா திரும்ப தைரியம் இல்லைங்க, போய் தான் ஆகணும். நீ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஐயோ வந்து தேவதூசன்னு சொல்றான். அது தேவனுக்கு கொடுக்கப்பட்டது. நீ தேவன் தாயா? இல்ல எனக்கு தனியா சொல்லணும் வசனம். சரி, தனியாவே சொல்லிடுவோம். இயேசு சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது சொன்னாரா இல்லையா? ஆமா, 2 வசனம் பைபிள் இருக்கு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அடுத்து அவர் சொன்னார், உங்களால் கூடாத காரியம். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? A is equal to B சார், B is equal to C சார், so A is equal to C சார். இவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லா இருந்தபடியால் அவைகளை வெளியரங்கமாய் சொல்லாமல் அவைகளை என்னவா சொன்னாரா? மறைமுகமாய் சொன்னார் பைபிள் இருக்கு. வெளிப்படையா பல விஷயங்களை பேசல. ஏன்னா நிறைய வீக்கான ஹார்ட்ல இருந்திருக்காங்க பாவம். சொன்ன டபக்குன்னு செத்துறாங்க. இந்த பைபிள் ஒரு எரேமியான ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் சொன்ன உடனே பெலத்தியாவ என் பேரு பக்கத்து நின்று ஹா அப்படின்னு செத்துட்டான். சிவாஜி என்னடா அண்ணா தீர்க்கதரிசி செத்துட்டாருந்தாங்க. ஓ அப்ப இந்த ஹார்ட்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கன்னு சொன்ன இதுதான். ஆமா, அந்த இன்சிடென்ட் தான். இப்படி ப்ராபஸி சொல்லும் போது வீக்கான ஹார்ட்லாம் சட்டுன்னு போயிடுது. நண்புக்குரியவர்களே, இயேசு அதை சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். ஒன்றை கண்டுபிடிச்சாங்க சார், நீங்கள் போகும்போது ஒன்று கண்டுபிடிச்சேன், நான் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறேன், நான் தேவனாக இருக்கிறேன். நீங்கள் எப்போ நீங்கள் தேவன் என்பதை நீங்கள் கண்டுகொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் பிள்ளைகள் என்கிற இடத்திலிருந்து புத்திரர்கள் என்கிற இடத்திற்கு நீங்கள் கடந்து வருகிறீர்கள். இந்த உலகம் முழுவதும் தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறது. தேவ புத்திரர்கள் எப்பொழுது வெளிப்படுவார்கள், எப்பொழுது தாங்கள் தேவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுகிறார்களோ அப்பொழுது தேவ புத்திரர்கள் இந்த பூமியிலே காணப்படுகிறார்கள். இந்த பூமி சாபத்திலிருந்து மீட்கத்தக்கதாய் வேலைகள் நடத்துகிறார்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் தேவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
அந்த அறிவு வரும்போது தான் பிள்ளை என்னவா மாறுது? புத்திரனா மாறுது. அப்படி இல்லாட்டி அந்த பிள்ளை அடிமையாவே தான் இருக்கு. எதற்காக இந்த சத்தியத்தை பேசுகிறீர்கள்? ஒரு பிள்ளைக்கும் அடிமையானவனுக்கு வித்தியாசம் இருக்குன்றீங்களே. பைபிள் என்ன சொல்லுது? புத்திரன் ஆகிற வரைக்கும் பிள்ளைக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்ல. வேலைக்காரன் கெஞ்சுவான், அடுத்து பிள்ளையும் கெஞ்சும். கலாத்தியர் 4:1 எதுக்காக நீங்க புத்திரர், நீங்க வந்து தேவர்கள் என்ற சத்தியத்தை இங்க பாருங்க. நீங்க எல்லாம் இப்ப வந்து தேவர்கள்ன்ற சத்தியத்தை கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சைல்ட்ஹுட்ல இருந்து மேன்ஹுட்டுக்குள்ள வரீங்கன்னு அர்த்தம். இனிமே பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிற சாபத்துக்கு கீழ்ப்பட்ட எல்லாம் அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக ஆரம்பிக்கும். உங்கள் சரீரங்கள் சுகமடைந்து இருக்கிறதை நீ உணர ஆரம்பிப்பீர்கள். வாசிமா அந்த வசனத்தை சீக்கிரம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், பவுல் சொல்றாரு, சுதந்திரவாளியானவன் கை தூக்குங்க. யார் யார் சுதந்திரவாளி? ஆமென். எது சுதந்திரம்? புத்திர சுவிகாரம், சரீர மீட்பு, இதுதான் உங்க சுதந்திரம். சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும், எல்லாவற்றிற்கும் சொல்லுங்களேன், எஜமானனாய் இருந்தும். முக்கியமான வார்த்தை கரெக்டா வந்துட்டீங்க. இருந்தும், ஈவன் தோ, ஆல்தோ, தோ, இங்கே வந்துட்டீங்களா? தோ இருந்தாலும் நான் வந்து எல்லாத்துக்கும் ஈவன் இஃப் அப்படி கூட சொல்லலாம். நான் சுதந்திரவாளி, உரிமையாளனாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும், அவன் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும், சின்ன பிள்ளைனா வளர்த்தில இல்ல, சின்ன பிள்ளைனா அறிவில, சிறு பிள்ளையாய் இருக்கும் வரைக்கும், அப்பா அப்பா சாக்லேட் வாங்கிப்பா, அப்பா எப்படியாவது சுகத்தை கொடுங்கப்பா, சிறு பிள்ளையாய் இருக்கும் வரைக்கும் அவனுக்கும் சொல்லுங்க அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. வெளியில இருக்கிற அடிமை அவன் வந்து என்ன செய்யறான்? தலையில கூட்டுறான், அது கூட வலிக்காம கூட்டிக்கிறான் தெளிவா. ஆனா நீ தரையில முட்டுற. அவனுக்கும் அடிமைக்கும், அவன் விரதம் இருக்கிறான், நீ உபவாசம் இருக்கிற, இவன் நோன்பு இருக்கிறான். அவ்வளவுதான், லேபிளை மட்டும் மாத்திக்கிறீங்க, அம்புட்டு ஒரே வேலையை தான் செய்றீங்க. அப்ப வித்தியாசம் இல்லை. மனதளவுல உரிமையை வரமாட்டேங்குது. வியாதியை பார்த்த உடனே அப்பா அப்படின்றான். வியாதியை பாடுறா, என்னேண்டா அப்பான்ற நொப்பா. அதாவது செங்கடலை பழந்துடுறான் உடனே இவன் வேமா செங்கல் பக்கம் நின்று, ஆண்டவரே அங்கட என்ன ஏண்டா பாக்குற, நீ என்னிடத்தில் முறையிடுவானேன்றாரு. அப்ப எங்கிட்டு பார்க்க? அங்கிட்டு பாடுறா, அங்கிட்டு பாடுறா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலை வந்தவன் எங்க பார்க்க கூடாது? தேவனை பார்க்க கூடாது. கையை தட்டு. ஆச்சா, எப்படி காட் எனக்கு இருக்காரு, திரும்பிடா ஏன் புள்ளடா. அப்படி அப்படி மலையை பார்த்து எல்லாம் சொல்லுங்க, மலையை பார்த்து. ஆமா, மலையை பார்த்து நீங்க சொல்லணும். மலையை தான் பார்க்கணும், ஆண்டவரை பார்க்க கூடாது. பேசுறது மலையை பார்த்து பேசணும், பேசுறது வியாதியை பார்த்து பேசணும், பேசுறது பிசாசை பார்த்து பேசணும். அவன் தான் புத்திரன். அப்பாவை பார்த்தானா அவனுக்கு பேரு பிள்ளை. 50 வயசு பிள்ளைகள்லாம் தெரியுது கிறிஸ்துவ வாழ்க்கையில. இல்ல 50 வயசு இருக்கிற பிள்ளைய சொல்லல, 50 வருட காலமாக. ஆமா, சின்ன பிள்ளை தவழும் போது அப்படியே ரசிக்கிறாங்க, சூப்பர் சூப்பர் ஓடியா ஓடியான்னு. இங்க ஒரு 50 வயசுல இப்படி தவழ்ந்துட்டு இருக்காங்க, பாண்டு படம் மாதிரி. சிறு பிள்ளையா இருக்கும் வரைக்கும், அந்த நாலேஜ் வராத வரைக்கும் நம்முடைய எல்லாம் கடவுளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாலேஜ் வரும்போது தான் வியாதியை பார்த்து பேசுறோம். உங்க ஸ்டைல் மாறிடு சார். நீங்க இந்த பூமியில you will act as like God. நீங்க கடவுள் இருந்தா என்ன பண்ணிட்டு இருப்பாரோ, அவர்கிட்ட வந்தவங்க எல்லாம் பார்த்து ஏதாச்சும் ஒரு வியாதியை வச்சு ஆண்டவரே நேசனார் அழுதாரா பாரு. வந்தோடனே ஐயா வயிற்று போகலாம் போகலாம் போகலாம், டிசியை கிழிச்சு கொடுத்து அனுப்பாங்க சில ஹெட்மாஸ்டர். எப்போ பார்த்தாலும் கிழிச்சு கிளம்புனேன். அது மாதிரி இவர் என்ன சார் வியாதிக்கு ஃபுல்லாக டிசியை கிழிக்கிறார். போகலாம், போ மருத்துவ அறிக்கை கிழிக்கிறார், போகலாம், சுகமானாங்க, வியாதி வந்து சுகமானாங்க, பலவீனத்து சுகமானாங்க. என்னையா தேவர்களாக இருக்கிறோம், கரங்களை தட்டி அத்தாரிட்டி. ஆமென். நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய கிறிஸ்துக்களாக இருக்கிறீர்கள், தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். இயேசு சொன்னார் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அவர் சொல்லிட்டாரியா, வீட்டுக்கு போறீங்க, ஆமா, உடனே வந்து ஒரு லேமினேஷன் போர்டு ஒன்று, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு போர்டு செஞ்சு தொங்க போடுங்க. எப்பெல்லாம் பிரச்சனை வந்து அப்படியே போர்டை பாருங்க, நான் தேவனா இருக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா ஒரு 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 பிசாசு வந்து என்ன பார்த்து வாலாட்ட முடியும்? ஏண்டா
வந்து உன்னை சர்வெண்டா வச்சிருக்கிறேன் இயேசு நாமத்தினால, எதிர்த்து நில், அப்பொழுது பிசாசு உன்னை விட்டு. எப்ப நீ எடுத்து நிற்பீங்க தெரியுமா? நீங்க கடவுள்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தைரியம் உங்களுக்குள்ள வந்துடும். இனி பிசாசுக்கு இடம் கிடையாது, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு 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 வெளியேறு. எல்லாம் போயிட்டே இருக்கு. வாசிமா அந்த வசனம். சிறுபிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகத்துக்குள்ள வரும். காலம் நிறைவேறும் போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பியது போல இப்பொழுது பிள்ளைகளாய் இருக்கிற நாம் புத்திரர்களாய் மாறும்போது இதுவரைக்கும் இருந்த அடிமைத்தனத்தின் ஆவி நம்மை விட்டு வெளியேறுகிறது. 6ஆம் வசனம் வாசிமா. 6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால், நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, கையை தட்டுங்க சார், என்ன ஆவி? இப்ப இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் யார் செஞ்சதை சொன்னேன் சொல்லுங்க. நீ போகலாம், உன் வியாதி நீங்கி சுகமாயிரு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய், அசுத்தாவியே வெளியேறு, காற்றே இறையாதே, கடலை அமைதலாயிரு. இதெல்லாம் சொன்னது யாரு? குமாரன். இப்போ உங்களுக்குள்ள என்ன ஆவி வந்திருக்கு? வெளியே தேவன் குமாரனின் ஆவியை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஆமே. அடிமைத்தனத்தின் ஆவியில் இருக்கிறவர்கள் அவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் குமாரன் ஆகிறவர்கள், புத்திரன் ஆகிறவர்கள் குமாரனின் ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இனி உங்களுடைய எல்லாமே மாறும். வியாதியெல்லாம் உங்களை இந்த தெருவில் பார்த்து அடுத்த தெருல இருந்து வெளியே ஓடிடு சார். இயேசு நாமத்தில் வெளியேறு. 2 தெரு தள்ளி பிசாசு பிடிச்சவன் அலறுவான் இயேசு நாமத்தில். ஐயா வராரு, நான் கிளம்புறேன். ஆமா செம்பு வந்துருச்சு அடுத்து, செருப்பு வந்துருச்சு அடுத்து, கவுண்டர் வராரு, இந்த மாதிரி ஓடினான் பிசாசு. ஃபுல்லா ராஜா பொல்லாப்பை தன் பார்வையினாலே சிதறண்டு போக பண்ணுகிறான். இனிமே பேச்சே கிடையாது, பார்த்தாலே நடுங்கிறான். ஆமே. பாருங்க அசுத்தாவி நடுங்க ஆரம்பிச்சு. வெளியேறிடும் சார். வியாதியெல்லாம் நீங்க பார்க்கும் போதே வெளியேறும். என்னைக்கு நீங்க ராஜா, என்னைக்கு நீங்க தேவன்ற நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ, உங்க சாயலை நீங்க மீட்டுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. ஆமே. தைரியமா இருந்தீங்க. உங்க குடும்பத்துக்கு பிசாசு வேலை பார்க்க முடியாது சார். அப்ப நான் புத்திரனாய் மாறும்போது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நான் குமாரனை போல டீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரி, நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஒன்று பிசாசு வந்து நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொன்னான்ல, அவன் வந்து பிதாவுக்கு சமமாக ஆறுவேன்னு சொன்னானா? நல்லா நீங்கள் கவனிக்கணும். அவன் பிதாவுக்கு சமமாவேன்னு சொல்லவே இல்லை. அவன் விரும்பினது எல்லாம் குமாரனுக்கு சமமாக வேண்டும் என்பதுதான். பிதாவுக்கு ஹெட்டுக்கு கிட்ட போக முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அது தெரியலனா அவன் பெரிய அறவைக்காடுன்னு அர்த்தம். அவன் பெரிய ஞானி, அவன் தெரியும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. ஆனால் அவன் விரும்பினது உன்னதமானவர் இயேசுவுக்கு ஒப்பாக வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. ஏன் தெரியுமா? இயேசுவுக்கு இருக்கிற இடத்துக்கு, குமாரன் இடத்துக்கு போயிட்டாலே நீங்க பிதான்ற இடத்துக்கு வந்துடலாம் என்று அவன் நினைத்தான். அதனால ஆதாம் ஏன் வந்தான் சொல்லுங்க சார். ஆதாம் ஏன் வந்தான் சொல்லுங்க சார். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வந்து நகையை திருட வீட்டுக்கு வரவேன் அடுப்பில் போய் குக்கரை தூக்கியா பார்ப்பேன், எங்க வருவான் சொல்லுங்க? பீரோக்கு தான் வருவான். அப்ப வந்து அதிகாரத்தையும் பரலோகத்துக்கு போறதுதான் என் பிளானு. பரலோகத்துக்கு தானே போறதுதானே பிளானு. அங்க சீட்டை போடுறதுதானே பிளானு. எதுக்கு ஆதாம்கிட்ட வரான்? ஏன்னா ஆதாமுக்குள்ள அங்க போறதுக்கான பவர் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆமென். அதனால தான் ஆதாம்கிட்ட வந்து கத்தி வைக்க பார்க்குறான். ஒரு ஃப்ளைட்டை கடத்தணும்னா நீங்க பின்னாடி ஒருத்தன் செத்து போய் ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போய் கத்தி வைக்க கூடாது. பைலட் லைட்டா வண்டி அப்படி சாய்ச்சி 2 பேர் வெளியே போகணும்னு தட்டிடுவாரு. கத்திய பைலட்ட வைக்கணும். ஏன்னா அவர் கையில தான் கண்ட்ரோல் இருக்கு. ஆகவே ஆதாம் கையில கண்ட்ரோல் இருக்குன்னு பிசாசுக்கு தெரியும். இந்த ஆதாமோட கண்ட்ரோல் ஏவாள்கிட்ட இருக்குன்னு அவனுக்கு தெரியும்.